வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனாவும் முத்துவும் படுத்த பாட பார்த்தா நம்ம சீக்கிரம் மாட்டிக்குவோம் போலையே அப்படின்னு சொல்லி ரோஹிணி நினைக்கிறாங்க. நைட்டு பூரா தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. இடையில எழுந்திரிச்ச மனோஜ் வந்து என்ன ரோஹிணி இன்னும் தூங்கலையா அப்படிங்கிறாங்க. முதல்ல நீ வாயை மூடிட்டு படு அப்படிங்கிறாங்க. ஏன் ரோஹிணி இவ்வளோ கோவப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாமல் தூங்கிடுறாரு. காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க, ரோஹிணியை காங்கலை. என்னடா இது, நைட்டு பூரா தூங்க மாட்றா, காலையில் எழுந்திரிச்சி ஆளக்காங்களா, ஏம்மா ரோகிணியை பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. நானும் பார்க்கலடா, எங்கடா போனா அப்படிங்கிறாங்க. தெரிலம்மா, நைட்டு பூரா தூங்காமல் இருந்தா, காலையில் எழுந்திரிச்சி பார்க்குறேன் காங்கள அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மனோஜ், பொண்டாட்டிங்கிறவங்கள வந்து உன் கைக்குள்ளே வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க அப்பா உள்ளே இருக்கார், எல்லா ஒட்டுமொத்த சொத்தும் ரோகிணி பேரில் தான் வரப்போகுது. அப்போ நீ ரோகிணியை கைக்குள்ளே வச்சுக்கிட்டா மட்டும்தான் நடக்கும். ஏம்மா ரோகிணிக்கு நான் ஏகப்பட்ட செல்லம் கொடுத்துட்டேன், அதுபோக ரோகிணிக்கு எதிராக நான் எதுவுமே செய்கிறதில்ல, ஆனால் அவள் என்கிட்ட எதையும் சொல்கிறதில்ல, அப்படி தான் நடக்கு அப்படிங்கிறாங்க. என்னது அவன்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறாங்க. இல்லை எதுக்கு முடிச்சிருக்கானே நைட்டு கேட்டேன்னு சொல்லலை, எண்ணி சத்தம் மட்டும் அவள் தூங்குறா, காலையிலே ஆளை காணலை, எங்கே போயிருக்கா ஏது போயிருக்கா ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. டேய் யாரும் கேட்டால் அப்படி சொல்லாத, இப்படி நீ சொன்னா அந்த முத்துக்கு மீனாவுக்கும் ரொம்பவே இடக்கா தெரியும். அதுபோக இந்த வீட்டில் ஒன்று ரொம்பவே மட்டம் தட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இது மேலும் வாய்ப்பாயிரும். அதனால் ரோஹிணி எங்கே போயிருக்கா அப்படின்னு கேட்டால் நீ தான் சொல்லு, அவள் பார்லர் வேலை விஷயமா காலையில் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான், அப்படி சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரிம்மா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்க. அப்போ அண்ணாமலை வழக்கம் போல் கேட்குறாங்க, டேய் ரோஹிணி எங்கே அப்படிங்கிறாங்க. எப்போ அவள் காலையிலே வந்து பார்லர் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அவங்க ஒரு 5:30க்கெலாம் கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், 5:30க்கு கிளம்பி போயிட்டாளா அப்படிங்கும்போது மனோஜும் முழிக்கிறாரு. என்னது 5:30க்கே போயிட்டாளா அப்படிங்கிறாங்க. டேய் உன்கிட்ட தானடா சொல்லிட்டு போகிறான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நைட்டே சொன்னாப்பா, ஆனால் 5:30 மணிக்கு போகணும்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. விஜயாவும் முழிக்கிறாங்க. இப்போ 5:30 மணிக்கு போய் என்ன பார்லர் வேலை பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. நான் அப்போ கூட கேட்டாங்க, மாமா இவ்வளோ நேரத்துக்கு போகிறீங்களே, பார்லரில் வேலையும் இவ்வளோ நேரத்துக்கு யாரும் வரமாட்டாங்களா, ஏன் ரோஹிணி அப்படின்னா உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பேச முடியல அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், 5:30 மணிக்கு போனதாக மீனா சொல்கிறா, மீனா போய் சொல்ல மாட்டா, உனக்கே தெரியும், கால் பண்ணி கேளு அப்படிங்கிறாங்க. கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னே மனோஜ் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை 5:30 மணிக்கு வீட்டு விட்டு போயிருக்கேன் ஏன் அப்படிங்கிறாங்க. அப்போ 8 மணிக்கு போனால் சரியா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நீ எதை கேட்டாலும் வந்து எட்டிக்குட்டியே பேசுகிற அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மனோஜ், அந்த வீட்டில் நம்ம வந்து அங்கிள்கிட்ட வேணால் பணத்தை கொடுக்காத வரைக்கும் அங்கே மரியாதையே இருக்காது. முத்து மீனாவும் அவ்வளோ பண்ணுறாங்க, எனக்கு அந்த வீட்டில் இருக்கே பிடிக்கல, அதனால் அந்த பணத்தை மீட்கிறதுக்கு ஏதாவது நீ பண்ண முடியும்னா பண்ணு, இல்லைன்னா என்கிட்ட எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. மனோஜ் முடிச்சுட்டு இருக்கும்போது விஜயை கேட்குறாங்க, என்னடா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஏமாந்த பணத்தை எப்படியாவது மீட்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏன் அவள் வீட்டிலேருந்து பணம் வாங்கி தரமாட்டாளா, அந்த மலேசியா தம்பதிகள் வந்திருக்கும் போது அவங்க வீடு எங்கே இருக்குது எது இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்க ஃபோன் நம்பராவது வாங்கி வச்சுருக்கேன்டா, அதுலேயாவது பேச சொல்லி ஏதாவது வழி பண்ண பாருடா, இப்படியே இருக்காத அப்படிங்கிறாங்க. ஏம்மா இது ஏம்மா நீங்கள் என்கிட்ட சொல்லலை, நான் ரோஹிணிட்டு சொல்லியிருப்போம்ல அப்படிங்கிறாங்க. கிழிச்சிருப்பேன், ரோஹிணிட்டு உன்னால் பேசக்கூட முடியலன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், அவள் எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு கேட்டு போய் பாரு அப்படிங்கிறாங்க. மறுபடியும் கால் பண்ணுறாங்க. ரோஹிணி எங்கே இருக்க ஏது இருக்க அப்படின்னு சொல்லி அம்மா கேட்க சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீ கேட்கல, ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. அம்மா ஃபோனை பண்ணாலே வந்து சத்தம் போட்டு ஃபோனை வச்சிட்றாம்மா அப்படிங்கிறாங்க. நீ தாண்டா நாசுக்காக போகணும், சொத்து பக்கத்தில் வரக்கூடிய காலகட்டம் வந்துட்டு, அவங்க அப்பா ரொம்ப நாள் என்ன செய்ய மாட்டாங்க, உள்ளே இருக்க மாட்டாங்க. மலேசியா ஆளுக்குள்ள வந்தவங்க சொன்னாங்க, ரொம்ப நாள்லாம் வைக்க மாட்டாங்கம்மா எந்த கேஸ்னாலும், கொஞ்சம் நாள் வழி அனுப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்கள பார்க்குவாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு தேவை வந்து அவர் இல்லை, அவர் சொத்து தான், அவர் சொத்தை எப்படியாவது அடையணும்னா ரோஹிணி உன் கையில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போகிறாரு. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் உனக்கும் ரோஹிணிக்கும் இப்போ என்ன பிரச்சனைடா போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, அது ஏமாந்த 30 லட்சத்தை எப்படியாவது மீட்கணும்னு அவள் சொல்லிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. அவள் சொல்கிறது என்ன தவறு இருக்குது, ஏமாந்த பணத்தை மீட்கணுங்கிறது ஒரு மனைவி சொல்லக்கூடிய கூற்று தான் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அதான் எப்படி மீட்கணும்னு தெரியல, அதிகாரிகிட்ட போய் கேட்டோன்னா எங்களுக்கு தெரியும், அதுபோக வந்து நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம், நீ பெட்டிஷனை மறுபடியும் கொடுங்காங்க, மறுபடியும் எழுதி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. பெட்டிஷன் முதல்ல எப்படி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. நீயும் 30 லட்ச ரூபா ஏமாற்றிட்டாங்க, வாங்கிட்டாங்கன்னு கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. டேய் ஒரு சம்பவம் நடக்குன்னா எந்த தேதியில் அவங்கள பார்த்த, யார் மூலமாக வந்தாங்க, என்ன எந்த இடத்துல பணம் கொடுத்த, ஏது கொடுத்த, எப்போ ஏமாந்தன்னு எப்போ தெரியும், யார் அதை சொன்னான், எல்லாத்தையும் அதில் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. எப்போ நான் பெட்டிஷன் அப்போ தப்பாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், அதான் வந்து அவங்க கண்டுபிடிக்க லேட்டு பொழுது, நான் வந்து சந்தோஷ் மூலமாக தான் அவங்க அறிமுகம் ஆனாங்க. சந்தோஷுக்கு எப்படி அறிமுகம் ஆனாங்கன்னா இன்னொரு ஆள் மூலமாக பார்க்கில் அவங்க வாக்கிங் போகும்போது பழக்கமாக,
அவங்க பேரை எழுதி கொடுக்காம விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் முதல்ல ஒழுங்கா பெட்டிஷன் கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. நீனா ஒன் விட்டா அப்படிங்கிறாங்க. சார் நேற்று பெட்டிஷன் கொடுத்தோம்ல அது சரியில்லையா, எங்கள் அப்பாட்ட கேட்கும்போது தான் ஒரு சில ஐடியா வந்துச்சு, அதனால தான் பெட்டிஷனை மாற்றி எழுதி கொடுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்னய்யா உனக்கு என்னையா பிரச்சனை அப்படிங்க. சார் ஒரு பேப்பரும் பேனா வாங்கி தர சொல்லுங்கள். யார் மூலமாக அவங்க அறிமுகம் ஆனாங்க என்னென்னா அவங்க என்கிட்ட பேசிக்கிட்டாங்க வச்சுக்கிட்டாங்க. என் ஃப்ரெண்டு என்ன சொன்னால் அதெல்லாம் வந்து நான் அதில் பெட்டிஷனை கொடுக்கல சார். அப்படின்னா தான் சார் உங்களுக்கு விசாரிக்க வசதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஐயோ நீ எத்தனையா படிச்சிருக்க அப்படிங்கிறாங்க. சார் நான் ஒரு 10 டிகிரி படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. 10 டிகிரி படித்த முட்டாளாக தானேயா இருக்கேன். உங்களுக்கு பெட்டிஷனை கொடுக்கும்போதே உருப்படியாக கொடுக்க மாட்டியா? 1000 பெட்டிஷன் கொடுக்க, இப்போ இன்றைக்கி இந்த பெட்டிஷன் கொடுத்துட்டு நாளைக்கு யாராவது எதுவும் சொன்னாங்கன்னா அந்த பெட்டிஷனை மாற்றுவியா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் மாற்ற மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒழுங்கு மரியாதை எழுதியா அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை எழுதுகிறாங்க. எழுதிட்டு சார் அப்படிங்கிறாங்க. இதை படித்து பார்த்துட்டு இது மட்டும்தானா வேறு எதுவும் கடுதாசி கொடுப்பியா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு போய்ட்டு வாங்க கண்டுபிடிச்சி சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. என்ன சார் நடந்தது எல்லாமே எழுதி கொடுத்துருக்கேன், அப்பவும் நான் வந்து கண்டுபிடிச்சி சொல்லுதேன்னு சொல்கிறீங்க, உடனே ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. யோ இவனை கூப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே ரைட்டருக்கு வாருமையா என்னையா இன்ஸ்பெக்டரே வேறு ஒரு உரியில் இருக்காருயா, உனக்கு என்னையா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. எனக்கு பிரச்சனையே அந்த 30 லட்ச ரூபா தான். என்னை கதிர்னு ஒரு ஆளும் அவர் வீட்டம்மாவும் நீ ஏமாற்றிட்டாங்க, எனக்கு அந்த பணத்தை வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. யோ நாங்கள்லாம் மாத சம்பளம் உட்காந்துட்ருக்கோம், மாத சம்பளத்துக்கு தனியாக உட்காந்துட்ருக்கோம், 5 ரூபாயும் 10 ரூபாயும் மிச்சப்படுறதுக்கு அவ்வளோ சங்கடப்படுதான், நீ 30 லட்ச ரூபாயை தொலைச்சிட்டோம்னு அசால்ட்டாக வந்து சொல்லுது, அதையும் உடனே கொடுத்து வச்ச மாதிரி வந்து கண்டுபிடிச்சி கொடுங்கங்க. யோ உன்னே மாதிரி ஏகப்பட்ட பேர் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்கய்யா, சரிதானா நாங்கள் 10,000 பேருக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கோம்யா அந்த ஸ்டேஷனில் உட்காந்து, நீ என்னன்னா நீ ஒரு பிரச்சனைக்கு நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு இந்த ஒரு பிரச்சனை தான் முடிச்சு விட்டு நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி நீ பேசிகிட்டு இருக்காத என்ன, நீ ஓவராக வாய் பேசுன்னு சொல்லிட்டு வாயிலே எனக்கு கொடுக்க வேண்டியிருக்கும், பஞ்சர் கொடுக்க வேண்டியிருக்கும், பார்த்துக்கோ. ஏற்கனவே அந்த அதிகாரி ரொம்ப காண்டில் இருக்கார், யார் மேலே உள்ள காண்டில் இருக்கார், நீ போய் வளன்னு பேச போகிற, கொலன்னு ஆயிரு, அதை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சார் சாரி சார் எப்படியாவது கண்டுபிடிங்க சார், உங்களுக்கு என்ன உண்டா தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ அவரே பெரிய அதிகாரி, அவருக்கே 1000 உரி இருக்குது, நான் கீழே இருக்கேன், எனக்கு ஏகப்பட்ட உரியா, நீ போயா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் இப்படி சொன்னாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் வாசலில் போய் நிற்காங்க. அப்போ ரோகிணி கால் பண்ணுறாங்க. என்ன மனோஜ் அந்த பணத்தை மீட்கிறதுக்கு ஏதாவது செஞ்சீங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணி இப்போ கூட நான் ஸ்டேஷன் வாசலில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அவங்க ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. எங்கே அவங்களாம் ரெடி பண்ணி தருத மாதிரி தெரில அப்படிங்கிறாங்க. சரி நீ போய் அந்த கோயிலில் போய் சிசிடிவி வாங்கிட்டாங்களான்னு போய் கேளு அப்படிங்கிறாங்க. நேராக போய் சிசிடிவி வாங்கிட்டாங்களான்னு போய் கேட்காங்க. நீ யாரையா ஒவ்வொருத்தங்களா வரீங்க, முதல்ல ஒரு ஆள் வந்தார், அவர் நிறைய முடிவு வச்சுருந்தார், அப்புறம் மீனா வந்து கேட்குறாங்க. மீனா எதுக்கு கேட்குறான், மீனாக்குள்ள நீங்கள் கொடுக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்க. முதல்ல உங்களுக்கே நான் கொடுக்க முடியேன், நீங்கள் மீனா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மீனா முத்து பணத்தை வாங்கிட்டு ஆட்டை போடலான்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னே. ஓ என்னையே அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு அந்த கோயிலுக்குள்ளே வேலை பார்க்குறவர் இருக்கார். கேமராலாம் தர முடியாது, போலீஸ் வந்து தர முடியும் அப்படிங்கிறாங்க. போலீஸ் சொல்லிட்டாங்க நீங்கள் தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேருந்து போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. சார் நீங்கள் வந்து அந்த வீடியோ கொடுக்க சொன்னீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், நான் சொல்லலையே, அந்த பெட்டிஷனை வாங்கியிருக்கோம், இன்னும் தான் நம்பர் பண்ணுவோம், இதுக்கப்புறம் தான் நாங்கள் மறுபடியும் வருவோம் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் தான் கேட்டீங்கன்னு சொல்லி இங்கே ஒரு ஆள் கண்ணாடி போட்டு வந்து நிற்காரு, அவர் பேர் மனோஜா அப்படிங்கிறாங்க. ஓ மனோஜா, அவன் தான் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் 2 அதிகாரி அனுப்புகிறேன் அப்படிங்கிறாங்க. சார் போலீஸே அனுப்பலன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு தான் தர முடியாது அப்படிங்கிறாங்க. போய்ட்டா போலீஸ்க்கே கால் பண்ணிட்டீங்களா அப்படிங்க. பிறகு யார் கால் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ நம்ம மேலே ஏற்கனவே காண்டில் இருக்கான காண்டாயிரம்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போயிடுறாரு. உடனே போலீஸ் வந்து இந்த கோயில் வந்து நிற்காங்க. சார் ஆளக்காங்களே அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாங்க. அவனை சும்மா விடாதீங்க, நம்ம பேரை பயன்படுத்தி வேறு எதுவும் பண்ணி வச்சுருக்கானு தெரியல, அவனை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரித்து அந்த லெட்டரில் இருக்க அட்ரஸுக்கே போகிறாங்க. இங்கே மனோஜ் மதியம் சாப்பிட வர்றதுக்காக வீட்டில் உட்காந்துருக்கு. யோ வெளியே அப்படிங்கிறாங்க. என்ன சார் மரியாதை குறையுது அப்படிங்கிறாங்க. எனக்கு மரியாதை குறையுதா, எங்கள் சார் பேரை எங்கள் பேரை பயன்படுத்தி நீ வந்து கோயிலில் போய் கேட்டிருக்க, நாங்களே கேட்கணும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வந்து எப்படி விசாரிக்கணும் ஏது விசாரிக்கணும்னு தெரியல, அதனால தான் லேட் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் உங்களுக்கு உதவலாம்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ வாங்கி கொண்டு உங்கள்கிட்ட கொடுத்தா ஆளை கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்குன்னு பார்த்தேன். நீங்கள் என்னென்னா எனக்கு மட்டும் வேலை வைக்கிங்க, ஏகப்பட்ட பேருக்கு வேலை வைக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதிகம் படித்த எனக்கே தெரியாத போது உங்களுக்கு கம்மியாக படிச்சு உங்களுக்கு என்ன தெரியும்னா அப்படின்னு பேசுகிறாங்க. உடனே சார் இப்படிலாம் பேசுகிறேன் சார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை அவனை பொத்துனாப்பள்ளி ஸ்டேஷனுக்கு கூட்டி வா அப்படிங்கிறாங்க. உங்கள் பணத்தை கண்டுபிடிச்சாச்சா நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளேயா சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. டே மனோஜ் பணம் கண்டுபிடிச்சிடுவாங்களா அப்படின்னா கண்டுபிடிச்சுன்னு சொல்கிறாங்க. அங்கே பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறோமா அப்படிங்க. சார் அப்படிங்கிறாங்க. இங்கேருந்து ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போனோடனே கொஞ்சம் கதவை சாத்துங்க அப்படிங்கிறாங்க ரைட்டர்கிட்ட. இன்ஸு உடனே கதவை சாத்துறாங்க. யோ உங்கள் வாரியா அப்படிங்கிறாங்க. என்ன சார் கதவெல்லாம் சாத்துறீங்க, ஓ பணம் என்னணும்ல,
பணம் என்னும்போது யாராவது பார்த்தா நல்லா இருக்காது, அதுக்கு தான். சரி 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 அப்படிங்கிறாங்க. யோ இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நானே இருக்கிற கடுப்பில் ஓவராக நீ பண்ணிகிட்ருக்க, எங்கள் பேர் எப்படியா சொல்லி நீ வந்து நாங்கள் தான் சொன்னோம்னு சொல்லி வீடியோ கேட்டிருக்க, உனக்கு எவ்வளோ திமிரு அப்படிங்கிறாங்க. சார் உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க லேட் ஆகுது, உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரில, சரி நம்மளுக்கு திறமையாவது பயன்படுத்தி அந்த வீடியோ வாங்கி தந்தோம்னா நீங்கள் வந்து அதை வச்சு சீக்கிரம் நான் கூப்பிட்டு வந்துடுவீங்க, பணம் வாங்கி தருவீங்கன்னு சொல்லிட்டு தான். அதை நான் வாங்கி தரதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பீங்க அப்படிங்க. ஆமாய்யா நான் பெரிய ஆள் தான், உன் வேலை தான் நான் பெரிய வேலை, என்னைய கேட்டியாலே பணம் கொடுத்த அப்படின்னு சொல்லி மனோஜ் வாயிலே 4 போடு போடுதாரு. சார் 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 அப்படிங்கிறாங்க. அந்த அதிக ப்ரெஸ்ஸிங் வாயை வச்சு தான் நீ வந்து இவ்வளோ சீரழித்த, உன் பணத்தை நான் கண்டுபிடிச்சி கொடுக்கலான்னு பார்த்தேன், நீ ஓவராக பண்ணுற, நீ எங்கே போவே போ அப்படிங்கிறாங்க. சார் இனிமேல் உங்களுக்கு தெரியாது சார், நீ மேலே கை விஷயம் விட மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் முயல் அதிகாரிட்டு போய் பெட்டிஷன் கொடுக்காங்க. சார் எதிர்பார்த்த பணத்தை வாங்கிட்டு இவர் வந்து என் பெட்டிஷன் மேலே நடவடிக்கை எடுக்கும், என் பெட்டிஷன் மேலே ஒன்றுமே செய்யாமல் வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. அதிகாரி அங்கேருந்து பேசுகிறாங்க. சரி சார் நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன மனோஜ் என் மேலே பெட்டிஷன் கொடுத்தெல்லாம் நடந்துருமா, வேணாலும் பாரு, அவங்க வந்தாலுமே கூட எனக்கு இது நீ செஞ்சியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு வாப்பா அப்படின்னு அனுப்ப போகிறேன் அப்படிங்க. சார் சார் இப்படிலாம் பண்ணி உங்களுக்கு சும்மா மாட்டோம், என்னடா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் கடுப்பில் மனோஜ் வாயிலே 4 போடு போடுதாரு. இங்கே மேலும் அதில் அந்த பட்டவுடனே அது ஒரு மாதிரி வீங்கிடுது. வீங்கினோடனே அவரால் பேசவே முடியல. நேராக வீட்டுக்கு போகிறாரு. என்ன மனோஜ் ஸ்டேஷனுக்கு போய் பணத்தை மீட்க ஏதாவது பண்ணீங்களா அப்படிங்கிறாங்க. ரோனி வாயை மூடு, அவனே வாயிலோ, என்ன மனோஜ் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நடந்ததை சொல்கிறாங்க. இதை கேட்டு ரோஹினி அவங்க இப்படி மேலே கை வைக்கலாம், நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ரோஹினி நீ வேறு அவங்க கண்டுபிடிச்சி தரன்றாங்க, கொஞ்சம் அமைதியாக இரு, தேவையில்லாமல் பேசுனா வேறு மாதிரி தான் போவோம் அப்படிங்கிறாங்க. உடனே டே ரவி என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. ரவிட்ட முத்து டேய் எங்கள் ஸ்டேஷனில் போய் ஏதாவது அதிக பிரசங்கியாக பேசியிருப்பான் போல, எனக்கு தான் பெரிய அறிவு இருக்குது, மற்றவங்களுக்குலாம் அறிவு இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி பேசியிருப்பான் போல், அதான் காண்டில் 4 போடு போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதானே வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும்ல, நம்மக்கிட்ட பேசின மாதிரி வேறு எங்கேயும் பேசியிருப்பான், நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி பார்த்து பகுதரிச்சு செய்வோம். ஆனால் மற்றவங்க அப்படி இல்லைல்ல, வாயிலே 4 போடு போடத்தானே செய்வாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் போகும்போது ஏன்ட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒன்று முத்து வாயில் முணங்குதாரு. என்னதுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா மனோஜ் கூட சேர்ந்து பழகுறவங்க மாதிரி பார்லரும் எரிஞ்சிட்டு வச்சுக்கோ நல்லா தான் இருந்திருக்கும், அதேமாதிரி வாயில் 2 போட்டு விட்டுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பலகுரல் சிரிக்கிறாங்க. இங்கேயும் நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.